ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் புளி ஊற வச்சு அந்த புளி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியை அது கூட 2 தக்காளியை நல்லா பிசைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குறன்னு அரைச்சி வச்ச மசாலையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு 2 காஞ்ச மிளகா அதுக்கடுத்து மறுபடியும் போடுங்க. நல்லா பிச்சு போடுங்க. அதுக்கடுத்து ரசத்தை அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வைங்க. மெயினானது எந்த ரசமாக இருந்தாலும் சரி அது சிம்மில் வச்சு தான் நம்ம வைக்கணுமே. இல்லைன்னா அது டேஸ்ட் மாறிடும் சில பேருக்கு. அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி முறை காட்டிட்ட பிறகு அமர்த்திடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு விளக்கு. அது கூட தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த ரைஸை ஆட் பண்ணி அதுக்கடுத்து வடிகட்டிட்டா ரைஸ் ரெடி. இன்னும் நாங்கள் என்ன பண்ணணுன்னா மீல் மேக்கரு பொரியல் அது பார்க்கலாம் கடைசியில். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பரட்டா.